ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் வறுத்த கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பார்க்க ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது போக நான் ஒரு கரண்டி, அதாவது ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதோடு நாம் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வையே ஆன் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரொம்ப நேரம் வற்ற வைக்க டைம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கறிக்கு தக்க 7-8 சவுண்டு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி முத்தலாக இருந்தால் 7-8 சவுண்டு வேணும். இளங்கறியாக இருந்தால் 5-6 சவுண்ட்லேயே உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போது நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளோட கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா வற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். அப்போ தான் கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை வரும். அந்த வீடியோ கிளிப் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் நல்லா சாரை வற்ற வச்சுட்டு கடைசி கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு தூவி கிளறி உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை வேணும்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இந்த மிளகாய் வத்தல் கருவேப்பிலையோட இந்த கறியை கொஞ்ச நாளும் நீங்கள் சாதத்தில் போட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எசன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். பார்க்க தான் நல்லா வறுத்த மாதிரி இருக்குது கறி, ஆனால் பிணைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.